A balloon rises straight up at 10 meters per second. An observer is 40 meters away from the spot where the balloon left the ground. Find the rate of change of the balloon's angle of elevation in radian per second when the balloon is 30 meters above the ground. ஸோ என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ஒரு பலூன் என்ன செய்யுதுன்னா அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக மேலே 10 மீட்டர் பெர் செகண்ட் அந்த ஸ்பீடில் என்ன செய்யுது, மேலே பறக்குது. ஸோ மேல் நோக்கி பறக்குது. அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ அதோடைய வெலாசிட்டி அதுதான். இப்போ என் அப்சர்வர் வந்து 40 மீட்டர் அவே ஃப்ரம் த ஸ்பாட் வேர் த பலூன் லெஃப்ட் த கிரவுண்டில் இருக்காரு. அதாவது இப்போ இதான் வந்து பலூன். ஸோ இது பலூன் எடுத்துக்காங்க. இந்த பலூன் வந்து கரெக்டாக என்ன செய்யுது, மேல் நோக்கி பறக்குது. ஸோ இதை நம்ம கிரவுண்ட்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல அப்சர்வர் உட்காந்துருக்காரு. ஸோ அந்த அப்சர்வர் இருக்கிற இடம் ஏ. ஸோ இந்த இடத்துல இருந்து தான் அந்த பலூன் என்ன செய்கிறாங்க, மேலே பறக்க விட்டாங்க. ஸ்ட்ரெயிட்டாக பறக்குது. ஸோ இந்த இடத்துல நம்ம சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஏசியை ஜாயின் பண்ணிங்கன்னா இதுதான் உங்களோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அதாவது பலூன் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே பறக்க பறக்க ஒரு என்ன செய்யற பலூனை பார்த்துக்கிட்டே இருக்காரு. இப்போ இது அதாவது இந்த பலூன் மேலே ஏற ஏற என்ன ஆகும், இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் என்ன செய்யும், கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருக்கும். அண்டர்ஸ்டாண்ட்? ஸோ இப்போது வேறு என்ன ஒரு அளவு கொடுத்துருக்காங்கன்னா, இந்த அப்சர்வர் எங்கே இருக்கிறாருன்னா 40 மீட்டர் அவே ஃப்ரம் திஸ் ஸ்பாட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 40 வந்து ஃபிக்ஸட். என்ன கொஷின்னா, பலூன் வந்து 30 மீட்டர்ஸ் எபோவ் த கிரவுண்டில் இருக்கும்போது இந்த தீட்டா வந்து எப்படி வேரி ஆகும், தட் இஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் தீட்டா எப்படி வேரி ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது டி தீட்டா பை டிடி எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம எழுதிக்கலாமா? முதல்ல இந்த ரெண்டையும் நம்ம அசியூம் பண்ணணும். ஸோ let the vertical height of the balloon be h, and the angle of elevation b theta. angle of elevation தீட்டான்னு எடுத்துக்கிறோம். இதில் 40 மீட்டருங்கிறது நமக்கு கான்ஸ்டன்ட் நல்லா தெரியும். இப்போ நான் அதை ஹெச்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஸோ முதல்ல என்ன செய்யணும், we need some connection between h and theta. கரெக்டாக? ஸோ இந்த டயக்ராமில் இருந்து பார்த்தாலே தெரியுது, tan theta நம்ம கண்டுபிடிக்கலாம். இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ tan theta means opposite by adjacent. ஸோ h by 40. ஸோ இதை கிராஸ் பண்ணிங்கன்னா 40 tan theta is equal to h. That is h is equal to 40 tan theta. ஸோ இந்த ரிலேஷன் நமக்கு கிடைக்கும். ஸோ என்ன ப்ராப்ளம் இங்கே கொடுத்துருந்தாங்க, ஹைட் வந்து அதாவது h வந்து when h is equal to 30 meters, h வந்து 30 meters above the ground இருக்கும்போது இந்த தீட்டாவோட ரேட் ஆஃப் சேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இந்த தீட்டாவோட அதாவது காலத்தை பொறுத்து இந்த கோணம் மாறும் வீதம் ரேடியன் பெர் செகண்டில் கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன செய்யணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோமா இதை? எஸ், நவ் differentiating with respect to time. So LHSல we have dh by dt. இங்கே 40 வந்து constant, so that will come multiplicative constant. tan theta differentiate பண்ணிங்கன்னா secant square theta into d theta by dt. இப்போ நமக்கு d theta by dt தான் வேணும். நமக்கு dh by dt தெரியுமா? தெரியும். ஃபர்ஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க. ஸோ எழுதணும் நம்ம we know that, இல்லைன்னா given என்ன கொடுத்துருக்காங்க, dh by dt is given as 10 meter per second. ஸோ அதை நம்ம இங்கே யூட்டிலைஸ் பண்ணணும். ஸோ instead of dh by dt I can put 10. ஸோ 10 is equal to 40 into, இப்போ இங்கே என்ன இருக்குது, secant square theta into d theta by dt. இப்போ d theta by dt வேணும்னா எனக்கு secant theta வேணும். ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து வேரி ஆகுது, தீட்டாவும் வேரி ஆகுது. ஒரு குறிப்பிட்ட டைமில் ஹெச் வந்து 30. ஸோ அந்த டைமில் இந்த டயக்ராம் எப்படி இருக்கும்? ஸோ இந்த 40 வந்து ஃபிக்ஸட். இப்போ ஹைட் வந்து உனக்கு 30. இப்போ எனக்கு இந்த தீட்டாவோட
secant வேல்யூ வேணும். ஸோ ஆக்சுவலி secant theta அப்படிங்கிறது 1 by cos theta. ஸோ cos theta கண்டுபிடிச்சோம்னா we can finish it off, right? ஸோ இப்போ இது வந்து 30, இது வந்து 40னா what about this one? So we can take this as A. இந்த பொசிஷன் மாறிக்கிட்டே இருக்குல்ல, நான் C டேஷ்னு போட்டுக்கிறேன், Bயும் ஃபிக்ஸ். ஸோ இது வந்து யூஸிங் பித்தாகரஸ் தியரம் என்ன செய்யலாம், அந்த ஹைபாட்டினியூஸை கண்டுபிடிக்கலாம். ஸோ AC dash will be equal to root of இந்த 30 square plus 40 square. Okay. So this is nothing but root of 900 plus 1600. That is equal to root of 2500. Namely 25ல 5 வரும், 100ல ஒரு 10, namely 15. நம்ம டைரெக்டாகவே சொல்லியிருக்கலாம் 3, 4, 5 மூணு வந்து ட்ரிப்ளெட், அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஃபார்ம் பண்ணுற அந்த சைஸை நம்ம சொல்லலாம். 3, 4, 5 ஒரு ட்ரிப்ளெட். அப்போ இது 30 அது 40னா கட்டாயம் அது 50யாக தானே இருக்கும். இந்த சேம் திங் we have got. ஸோ இப்போ எனக்கு AC dash கிடச்சிச்சு. எனக்கு இப்போ cos theta கிடச்சா நல்லது. cos theta நான் adjacent by hypotenuse, அதாவது 40 by 15. ஸோ கட் பண்ணிங்கன்னா we have 4 by 5. ஸோ இங்கே என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த 0 நம்ம அடிச்சிடலாம். ஸோ 1 is equal to 4 into secant theta இதனுடைய reciprocal. So we get 5 by 4 the whole square into d theta by dt. So that is 1 is equal to 4 into 25 by 16 into d theta by dt. 4 ஆல கட் பண்ணலாம். இப்போ இந்த 25 by 4 இந்த பக்கம் நம்ம cross multiply பண்ணிங்கன்னா 4 by 25 is equal to d theta by dt. That is d theta by dt is equal to 4 by 25 radians per second. எத்தனாவது ஆப்ஷன் இது? 4 by 25, second option. So answer is option number 2, 4 by 25 radian per second. புரியுதா? Okay, bye.